நிகழ்தகவு. நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. சிறுமியை காதலித்த கல்லூரி மாணவன் கண்டித்தும் காதில் வாங்காமல் காதல் மயக்கம். தலைக்கேறிய கொலைவெறியில் கல்லூரி மாணவனை குத்திக் கொன்ற நண்பனை போலீசார் கைது செய்தது எப்படி? பின்னணி என்ன? அம்மா, எப்படியாச்சும் என்ன காப்பாத்திருமா, என் உசுரை காப்பாத்துமான்னு குத்துப்பட்ட மகன் கதறி துடிக்க ஓடி வந்து அதை பார்த்து அம்மா கதறி அழுதுகிட்டே ரத்தம் சொட்ட சொட்ட மகனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. இங்க அங்கன்னு அடிச்சு பிடிச்சு ஓடியும் பெத்த மகனை காப்பாத்த முடியல. காதலும் நட்போ என் பையனை கொன்னு போட்டுருச்சேன்னு அம்மா கதறி இருக்காங்க. சிவகாசி அரசு கலைக்கல்லூரியில பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்த 19 வயசான வீரமாணிக்கம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு காலேஜ் போய்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்காரு. இவரோட அப்பா அம்மா துப்புரவு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு வர்றாங்க. வீரமாணிக்கம் அதே பகுதியில இருக்கிற 14 வயசு சிறுமிய கடந்த 1 வருஷமா காதலிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த காதல் விவகாரம் அவரோட நண்பர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அங்கதான் முதல் சிக்கலே ஆரம்பமாகியிருக்கு. காரணம், வீரமாணிக்கம் காதலிச்சது தன்னோட சித்தி பொண்ணான தங்கையதான்னு தெரிஞ்சதும் கோபம் தலைக்கேறி இருக்கு. என் தங்கச்சியை நீ எப்படி காதலிக்கலாம்? கூட இருந்துகிட்டே இந்த வேலை பண்றியா? நீ எல்லாம் நண்பனா? நட்புக்கே துரோகம் பண்றியான்னு வீரமாணிக்கம் கிட்ட சண்டை போட்டிருக்கான் 17 வயசு நண்பன். ஆனா காதல் மோகத்துல இருந்த வீரமாணிக்கம் நண்பன் சொன்னதை காதலையே வாங்கிக்காம காதலை தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கான். இது அவனுடைய நண்பனுக்கு மேலும் கோபத்தை வரவழைச்சிருக்கு. பொறுத்து பார்த்துட்டு கடைசியா சொல்றேன், என் தங்கச்சியை விட்டுருன்னு சொல்லியிருக்கான். ஆனாலும் வீரமாணிக்கம் கேட்கிற மாதிரியே தெரியல. இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு வீரமாணிக்கத்தோட வீட்டுக்கு போன நண்பன், வா வெளியே போய் நம்ம பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலான்னு கூப்பிட்டிருக்கான். இது அங்க இருந்த வீரமாணிக்கத்தோட அம்மா வீரலட்சுமியும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, நண்பன் தானே வெளியே கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்ச வீரலட்சுமிக்கு தன் மகன் கடைசியா வீட்டுல இருக்கிறது இப்பதான், அதுக்கு பிறகு வரவே மாட்டான்னு தெரியாம போச்சு. அம்மா வீரலட்சுமி கிட்ட சொல்லிட்டு வீரமாணிக்கம் நண்பன் சொன்ன இடத்துக்கு போயிருக்கான். அங்க 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போதே வாக்குவாதம் முத்தி இருக்கு. ஒரு கட்டத்துல, இனி நீ உயிரோட இருந்தாதானே என் தங்கச்சியை காதலிப்பன்னு சொல்லி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து வீரமாணிக்கத்தோட நெஞ்சிலையும் வயிற்றுலையும் குத்தி இருக்கான் 17 வயசு சிறுவன். இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத வீரமாணிக்கம் ரத்தம் பீறிட்டு வெளியேற அலறி துடிச்சுக்கிட்டே கீழே விழுந்திருக்கான். மேலும் நண்பன் எப்படியோ செத்துருவான், நாம எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்ட 17 வயசு சிறுவன் வீரமாணிக்கம் அம்மா வீரலட்சுமி கிட்ட போய், உங்க பையனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க, உடனே வாங்கன்னு நல்லவ மாதிரி தகவலும் சொல்லியிருக்கான். அம்மா வரத்துக்குள்ள இறந்துடுவோமோன்னு பயந்து உசுர கையில புடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு கிடந்திருக்கான் வீரமாணிக்கம். வேகமா ஓடி வந்த அம்மா வீரலட்சுமிய பார்த்து, அம்மா என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருமா, என் உசுர காப்பாத்துமான்னு கதறி துடிச்சிருக்கான் சிறுவன் வீரமாணிக்கம். கொஞ்சம் பொறுத்துக்கோடா, எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன்னு ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்த மகனை பக்கத்துல இருந்தவங்களோட உதவியோட சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க முதலுதவி சிகிச்சை கொடுத்த டாக்டர்கள் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை கை கொடுக்காததால வீரமாணிக்கம் உயிரிழந்துட்டான். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போமான்னு சொன்னியா, என்னை அழுகாதம்மான்னு சொன்னியா, அந்த 2 வார்த்தை தான் பேசியிருக்கேன் பிள்ளை. கடைசியாக வேறு 1 வார்த்தையும் பேசுகிறேன். ஃப்ரெண்டு கூட தான் போனேன். அதே ஃப்ரெண்டு தான் திரும்பி வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் மகன் குத்துப்பட்டு கிடக்கான். அடுத்து அங்க வந்த போலீசார் வீரமாணிக்கத்தை கொலை செஞ்ச 17 வயசு சிறுவனை கைது செஞ்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு.